happy morning in this beautiful sunrise. இங்கே வந்து 6 மணிக்கெலாம் வந்து சன்ரைஸ் பார்த்துடலாம். நம்ம இன்னும் சொல்ல போனால் 5:30க்கே நம்ம சன்ரைஸ் பார்த்துடலாம். நல்ல வெளிச்சமாக இருக்கும். அந்தமானை பொறுத்த வரைக்கும் ஏர்லியாக சன்ரைஸ் ஏர்லியாக சன்செட். இப்போ நம்ம வந்து கயாக்கிங் போகிறோம். நான் வந்து ரிசார்ட்லேருந்து கிளம்பிட்டேன். உங்களை அங்கேருந்து மீட் பண்ணுறேன். பை. ஆக்சுவலி ஸ்பெஷலாக வந்து ரொம்ப கடைசி எண்ட் பாயிண்ட் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் இருக்குது. வீடியோஸை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டில் உங்களுக்கு புது புது பிளேசஸ், புது புது பாயிண்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ போட்டுக்கு போகிறோம். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், ஷூட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு அசிஸ்ட்டு இன்னொருத்தவங்களோட நான் போகிறேன். ஓகே. ஸோ இந்த போட் என்னோடது. இது ஃப்ரண்ட் ஃபேஸிங். ஓகே. ஹாய், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு கண்டிப்பாக ஓட தெரியாது, கூட வரவங்களை நம்பி தான் போகிறேன். ஓகே, லெட்ஸ் என்ஜாய் திஸ் ட்ரிப். கயாக்கிங் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ட்ரீம், லாங் டைம் ட்ரீம். இந்த மாதிரி ஒன்று பியூட்டிஃபுல்லான பீச், வேவ்லெஸ் பீச், கயாக்கிங் போயிட்டு அதுவும் ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே தண்ணி கூட கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ நைட் வந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கயாக்கிங் சுற்றி வந்து ஒரு லைட் இருக்கும். இந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் மேலே நைட்டு நம்ம கயாக் போனோன்னா செம்ம ஃபீல். பட் நான் வீடியோ எடுக்கிறேன், எனக்கு டார்க்காக இருக்குன்ற ஒரே பர்பஸ்னால நான் வந்து டே டைம் வந்திருக்கேன், ஏர்லி மார்னிங். ஸோ எனிவேஸ் இது கூட ரொம்ப சூப்பர் ஃபீல். நம்ம வந்து ரொம்ப சூப்பராக ட்ரைவ் பண்ணுறோன்றதுனால நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டு ட்ரைவ் பண்ணலாம். நானும் உண்மையிலே ஓட்டுறேன், இல்லை அதுவாக போயிதான் ஓட்டுன்னு ஆசையாக இருக்கு. அவர் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. நம்ம வந்து மிடில் ஆஃப் திஸ் கயாக் ஸ்பாட்டில் இருக்கோம். இந்த இடம் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது, கொஞ்சம் அதிகமான டெப்த்து. அண்டு கை வலிக்குது. நல்ல வேளை அவங்க ஓட்டிகிட்டு வராங்க. தனியாக வந்தால் கண்டிப்பாக மாட்டியிருப்போம். வேவ்ஸ் இல்லாததுனால பிரச்சனை இல்லை, யாருக்கும் சேஃப்டி தான், எல்லாருமே பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே. அண்ட் பக்கத்தில் வந்து ஹெல்ப்புக்கு இன்னொரு போட்டில் இன்னொருத்தவங்க வருவாங்க நம்மளுக்கு அசிஸ்ட்டுக்கு. பேர் வந்து 2 பேருமே வந்து கயாக் பண்ணுறாங்கன்னா இன்னொரு போட்டில் பக்கத்தில் அவங்க அசிஸ்ட்டுக்கு கூட வருவாங்க. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. ஸ்விம்மிங் தெரியலனாலும் தைரியமாக வரலாம் கயாக்கு.
எவ்வளோ அமைதி, செம்ம ஃபீல்ல. இவ்வளோதான் இருக்கீங்க டெப்த்து பாருங்க. அந்த சீடு இருந்ததில்ல முனியில், அந்த சீடு போட்டால் அப்படியே இங்கே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இங்கே மேங்க்ரூவ். ஹாய் சொல்லுங்கள். Wait people if come for kayaking, no problem. ஃபுட்டாக இருக்கவங்க வந்தாலும் பிரச்சனை இல்லைன்றாங்க. 300 கிலோ வரைக்கும் தாங்குமா இது? ஓகே அப்போ இது வரைக்கும் பாருங்கள். அந்த க்ரீன் கலர் அந்த காய் மாதிரி, அந்த காய் வந்து உள்ளே விழுந்தது அப்படின்னா டைரெக்டாக இதோ அந்த சீட் வந்து தெரியுதா, கீழே ஒரு க்ரீன் கலர் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துடும். ஸோ அது மாதிரி ஒன்று ஒன்றா விழுந்து விழுந்து வளர்ந்து தான் இந்த மாதிரி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டே உருவாயிருக்கு. செம்ம பிளேஸ். இங்கேருந்து போக மனசு இல்லை. நான் எப்படி இங்கே கொஞ்ச நேரம் இருந்துடலாமான்னு பார்க்குறேன். சீரியஸ்லி ரொம்ப ஒரு அமைதியான, மனசுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு பிளேஸாக இருக்குது இங்கே. உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே மிஸ் பண்ணிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. கயாக் பண்ண போகிறேன். துடுப்பு போட்டுட்டு கரைக்கு போயிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.
ஓகே கைஸ், கயாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நானும் பண்ணிட்டேன் கயாக். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூபா பிளான் பண்ணுறோம். உங்களை நான் ஸ்கூபாலேருந்து மீட் பண்ணுறேன்.